ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் போன வருஷது. சரிங்களா? இதில் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா படம் கொடுத்துருக்காங்க. படம் வந்துட்டு என்ன வார்த்தையை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது அப்படின்றத எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர், ரெண்டாவது சில்லி, மூணாவது பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். ஸோ அதுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க்கு, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு. சரிங்களா? லாஸ்ட்டில் என்ன முடியும் அப்படின்றத கரெக்டாக எடுத்து எழுதணும் அப்படின்னா 6 மார்க்கு. ஸோ டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கரெக்டு சென்டென்ஸுக்கும் அண்ட் பிக்சருக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணணும். அதுக்கு 6 மார்க்கு. ஃபில் இன் த பிளாங்க் யூஸ் த கிவன் க்ளூ. ஸோ மேலே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 3 வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா 6 மார்க்கு. த ஹனி ஈஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது வந்து ஸ்வீட்டு அப்படின்றத ஃபஸ்ட் எழுதணும். சுமதி லைக்ஸ் டு வியர் டேஸ் இன் த வின்டர். ஸோ வின்டருக்கு வந்துட்டு என்ன யூஸ் போடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஸ்வெட்டர் போடுவாங்க. ரமேஷ் ட்ரிங்க்ஸ் இன் த சம்மர். ஸோ பட்டர் மில்க் அப்படின்றத சம்மரில் குடிப்பாங்க. அடுத்து லுக் அட் த கிரிட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதணும். ஸோ ஃப்ரூட்ஸ் தட் ஆர் ரெட். ஸோ ரெட் கலரில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதணும். அடுத்து அனிமல்ஸ் தட் லைவ் இன் த ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டில் எந்தெந்த அனிமல் இருக்கும் அப்படின்றத எடுத்து எழுதணும். திங்ஸ் வி யூஸ் இன் சம்மர். ஸோ நம்ம என்னென்ன பொருளை வந்து சம்மரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே 2 தான் எடுத்து எழுதணும். அதுக்கு 6 மார்க். கம்ப்ளீட் த பேசஸ் வித் ஹி சி இட். சரிங்களா? அதை வச்சு ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 மார்க்கு. ரீஅரேஞ்ச் த வேர்டு அண்ட் மேக் எ சென்டென்ஸ். ஸோ ஃபுல்லாமே குழப்பி வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம எழுதணும். அடுத்து ஃப்ரேம் எ கொஸ்டின் ஃபார் ஈச் சென்டென்ஸ். ஸோ லாஸ்ட் இந்த இருக்கிற ஹூவை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக வந்து மேக் பண்ணணும். ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ பேராகிராஃபை படிச்சுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் வந்துட்டு எழுதணும். அதுக்கு 6 மார்க்கு. சூஸ் த ரைட் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸுக்கு கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா மொத்தம் 6 மார்க்கு. அவ்வளோதான். மொத்தத்துக்கு உங்களுக்கு 60 மார்க் எக்ஸாம். ஸோ இதுக்கான ஆன்சருக்கு கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் அண்டு வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துறேன். அண்ட் இதுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு நாளைக்கு காலையில் மார்னிங் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடும். நன்றி.